வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது தேங்காய் சாதம் செய்யும் முறைதான். இதற்கு முதலில் கடாயில் நாம் 2 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கொள்ள வேண்டும். நாம் தாளிப்பதற்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட வேண்டும். கடலைப்பருப்பு 1 நிமிடம் நன்றாக வதங்கவும் நாம் முந்திரி பருப்பை போட வேண்டும். கடலைப்பருப்பு இந்தளவு பொன்னிறம் ஆனவுடன் நாம் முந்திரி பருப்பு சேர்க்க வேண்டும். முந்திரி பருப்பு சேர்க்கவும் நாம் 3 காய்ந்த மிளகாய் போட வேண்டும். பின் கறிவேப்பிலை போட வேண்டும். கறிவேப்பிலை பொரியவும் நாம் தேங்காய் பூ 1 கப் போட்டுக்கொள்ள வேண்டும். நாம் முந்திரி பருப்பு போடுவதால் தேங்காய் சாதம் சுவை மிகவும் அருமையாக இருக்கும். தேங்காய் பூ போட்டு நன்றாக கலந்து விட வேண்டும். 1 நிமிடம் நன்றாக வதங்கினால் போதுமானது. நாம் இப்பொழுது தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கொள்ள வேண்டும். தேங்காய் பூ இந்த அளவு வதங்கியவுடன் நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். பின் இதனுடன் நாம் வடித்த சாதத்தை சேர்த்து விடலாம். நாம் வடித்த சாதத்தை சேர்த்து நன்றாக கிளறி கொள்ள வேண்டும். இது நம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கெட்டுவதற்கு மிக ஈஸியாக இருக்கும். இதை ஒன்றாக கலந்து விட்டோம் என்றால் அருமையான தேங்காய் பூ சாதம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக தேங்காய் சாதம் ரெடியாகிவிட்டது. இதை நாம் வேறு ஒரு பாத்திரத்திற்கு மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான தேங்காய் சாதத்தை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.